வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே இப்பொழுது காணவிருக்கின்ற பாடல் ஔவையார் எழுதின மூதுரையில் 17வது பாடல். இந்த பாடலில் நாம் எப்படி உறவு கொள்ளுதல், எப்படி யாரோடு எப்படிப்பட்ட உறவினை நாம் கொள்பவராக இருக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே ஔவையார் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் இப்பொழுது இந்த பாடலை காணலாம். அற்ற அற்ற என்றால் நீர் அற்ற, நீர் இல்லாத குளத்தில், நீர் இல்லாத குளத்தில் அரு நீர் பறவை. அரு என்றால் அதை விட்டு விட்டு, இப்போ இந்த கையை அறுத்துறோம், அப்ப இந்த கையானது நம்முடைய உடலில் இருந்து நீங்கி விடுகிறது. அப்போ அரு என்றால் நீங்கி விடுகின்ற என்று அர்த்தம். அரு நீர்ப்பறவை, அதாவது நீரற்ற குளத்தில், குளத்திலே எப்பொழுது நீரானது அற்று போய்விடுகிறதோ, இல்லாது போய்விடுகிறதோ, அப்பொழுது அந்த குளத்திலே இருக்கக்கூடிய பறவைகள் அங்கிருந்து நீங்கி சென்றுவிடும். இனிமேல் இங்கே நீர் இல்லை, இனிமேல் நாம் இங்கு இருப்பதற்கு நமக்கு சரியாக இருக்காது, எனவே இதை விட்டு நாம் நீங்கி நீர் இருக்கின்ற வேறு இடத்திற்கு சென்று விடுவோம் என்று, நீர் இங்கே இல்லாமல் போய்விட்டால் பறவைகளும் அங்கே இருக்காது, அதை விட்டு போய்விடும். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி, உற்றுளி என்றால் துன்பம்னு அர்த்தம். உற்றுளி நம்முடைய துன்பத்தை தீர்வார். அந்த பறவைகள் எப்படி போயிடுதோ அது மாதிரி உற்றுளி தீர்வார். தீர்வார் என்றால் விட்டு செல்கின்றவர்கள். துன்பம் வரும்போது, உற்றுளி என்றால் துன்பம், துன்பம் வரும்போது தீர்வார் என்றால் விட்டு சென்று விடுவார்கள். எப்படி? குளத்திலே நீர் இல்லாத பொழுது நீர் பறவைகளானது அந்த குளத்தை விட்டு நீங்கி சென்று விடுகின்றனவோ, அதே போல நமக்கு துன்பம் வரும்போது நம்மை விட்டு நீங்கி சென்று விடுபவர்கள் உறவு அல்ல. அவர்கள் நமக்கு உறவாக இருக்க மாட்டார்கள். அவர்களை நாம் உறவினர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு துன்பம் வரும்போது அவங்க போயிடுவாங்க. அந்த குளத்தில், அதே குளத்துல பறவைகள் போயிடுது. ஆனால் அந்த குளத்திலே கொட்டி, கொட்டி என்பது நீரிலே வளரக்கூடிய ஒரு வகையான கொடி. கொட்டி, கொட்டி செடி நீரில் வளரக்கூடிய ஒரு வகையான கொடி, ஒரு கொடி வகை. கொட்டியும் ஆம்பல், ஆம்பல் மலரும் நெய்தல், நெய்தல் மலரும் போல, இவைகளும் அதே குளத்துல தான் இருக்கும். அந்த குளத்தில் நீர் செழிப்பாக இருக்கும் போது இந்த நீர் கொடியும் ஆம்பல் மலர்களும் நெய்தல் மலர்களும் நன்றாக பூத்து குலுங்கி சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த குளத்திலே இருக்கக்கூடிய நீர் குறைய 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 இவைகள் எங்கும் போகாது, அங்கே இருந்து மடிந்து இறந்தும் போய்விடும். தண்ணீரே இல்லை. அப்போ அந்த கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் அங்கே இருந்து மடிந்து போய்விடும். அப்போ கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உருவார். ஒட்டி நம்முடன், ஒட்டி நம்முடன் நெருங்கி உருவார். உறவு கொள்பவர், நம்மோட நெருங்கி உறவு கொள்ளணும். அவங்கதான் நமக்கு உறவு, அவர்கள் தான் நமக்கு உறவினர்கள். அப்ப நமக்கு யார் உறவினர்கள்? நீரற்ற குளத்தில் நீர் இல்லை என்று தெரிந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய நீர் பறவைகள் எல்லாம் அந்த குளத்தை விட்டு நீங்கி வேறு நீர் இருக்கின்ற இடத்தை நோக்கி சென்றுவிடும். ஆனால் அதே குளத்தில் இருக்கக்கூடிய கொட்டி என்கின்ற கொடி வகை, ஆம்பல், நெய்தல், மலர்கள், இவைகள் எல்லாமே அந்த குளத்திலே நீர் குறைய 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 தன்னுடைய வசதியை குறைத்து கொண்டு, தன்னுடைய வளர்ச்சியை குறைத்து கொண்டு, தன்னுடைய வளர்ச்சியை இழந்து நீர் இல்லாமல் போகும்போது இதுவும் அந்த குளத்திலேயே இருந்து மடிந்து போய்விடும். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு நல்ல உறவினர்களாக இருக்க வேண்டும், இருப்பார்கள் என்று மூதுரையில்
யார் நமக்கு நல்ல உறவினர்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறார் ஔவையார். நன்றி.